வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர், இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏன் இன்னும் வெளியிடல? டிசிசில பெண்டிங்ல இருக்கிற 800ல இருந்து 900 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா வராதா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2026 டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா நோட்டிபிகேஷன் எப்பொழுது வர இருக்கு? போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் ஆண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்றாங்களே, எந்த அளவுக்கு போக்குவரத்து கழகத்துல இது சாத்தியம்? அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்றது எல்லாமே எந்த அளவுக்கு இது நடைமுறையில சாத்தியம்? போக்குவரத்து கழகத்துல புதிய பேருந்துகள் புதிய பேருந்துகள் அதிக அளவுல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2026 நோட்டிபிகேஷன்ல புதிய வேகன்சிஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருவதற்கு தாமதம் ஆகும். எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடிதான் இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா எலெக்ஷன் முடிந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது நமக்கு வரும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்குரிய இருக்குங்க. கண்டிப்பா இன்னொரு கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். இந்த எலெக்ஷன் டைம் முடிகிற வரைக்கும் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், புதிய ட்ரைனிங் எல்லாமே நிறுத்தி வச்சிருக்காங்க. மே 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதற்கான அப்டேட்டை நாம போக்குவரத்து கழகத்துல எதிர்பார்க்க முடியுங்க. டிஎன்எஸ்டிசில நீங்க இப்ப டிசிசி 2025 டிசிசி உடைய நியமனத்துல ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, செய்முறை எல்லாம் முடிச்சு அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 900 பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை நமக்கு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விரைவில் வெளியிட போறாங்க. கண்டிப்பா அந்த 800ல இருந்து 900 பேருக்கு அந்த மாவட்ட வாரியா இருக்கிற வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்க நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கலாம். 2026 போக்குவரத்து கழகத்துல நோட்டிபிகேஷன் வெளியாக இருக்குங்க. இந்த 2026 போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா, டிரைவர் ஒரு 10,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் எடுக்க போறாங்க. இதற்கான அரசு அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆண்களுக்கும் அந்த போக்குவரத்து பேருந்துகளை இலவசம் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே அங்கங்க போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஆண்களுக்கும் பேருந்துகளை இலவசம் அப்படின்னு ஆக்கப்பட்டா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுங்க. அதிக அளவு பேருந்துகளை கொள்முதல் செய்யணும். அது மாதிரி ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும். புதிய பேருந்துகளை அதிக அளவு கொள்முதல் செய்யணும். டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்கணும். ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்கள்லயும் நிரப்ப வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போக்குவரத்து கழகம் தள்ளப்படும். இப்ப 2026 நோட்டிபிகேஷன்ல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க போறாங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. போக்குவரத்து கழகத்துல புதிய நோட்டிபிகேஷன்ஸ்கள் அனைத்துமே மே 5ஆம் தேதிக்கு பிறகு புதிய ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட போறாங்க. அடுத்த ஒரு வாரத்துல வெளியிட போறாங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸை அப்டேட்ல வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலும் நாங்கள் சந்திக்க. நன்றி, வணக்கம்.